திமுகவில் ஒருவன் திருடனாக இருக்கலாம், 2 பேர் திருடனாக இருக்கலாம். ஒட்டுமொத்த கூட்டமே திருடர்கள் கூட்டமாக இருந்தால் என்னதான் செய்வது என்ற கேள்விதான் தற்பொழுது பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இன்று உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி, KN நேரு, தங்கம் தென்னரசு போன்ற முக்கியமான அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு மற்றும் சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை போன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கை பிப்ரவரி 5ஆம் தேதி முதல், அதாவது இன்று முதல் 10 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமைச்சர்களின் வழக்கும் விசாரணையில் முடிக்கப்படும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியிருந்தார். முதற்கட்டமாக இன்று தற்பொழுது KKSR ராமச்சந்திரன் அவர்களின் வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இவர் மீது ஊழல் வழக்கும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்த வழக்கும் தற்பொழுது தொடர்ச்சியாக ஆதாரங்கள் அனைத்தும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். 3500 கோடி 3 ஆண்டுகளில் தற்பொழுது ஊழல் செய்திருப்பதாகவும், அவரது தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகளை அப்படியே ஊழல் செய்து எடப்பாடி பழனிசாமி மீதும் கடந்த ஆட்சியின் மீதும் தற்பொழுது பழிகளை போட்டு வருவதாகவும் அவருக்கு எதிராக ஆதாரங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்படுகிறது. உடனடியாக இவரது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக அமைந்திருக்கிறது. தொடர் விசாரணைக்கு பிறகுதான் இவருக்கு 4 ஆண்டுகள் முதல் 8 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கூட்டமே திருடர்கள் கூட்டத்தில் தமிழகம் தற்பொழுது ஆண்டு இருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கான பழி தீர்ப்பார்களா என்பதை நாம் பொறுமையாகத்தான் இருந்து பார்க்க வேண்டும். தற்பொழுது KKSR ராமச்சந்திரன், KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, பெரியசாமி இவர்களின் வழக்கு தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கு நீதிமன்றத்தில் நடக்க இருக்கிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.